டேய், தர்மத்தை பண்ண உடனே கடவுளால கூட கொல்ல முடியாதுடா. அதுக்கு சாட்சி கர்ணன்டா. நான் சொன்னா கர்ணன். மகாபாரதத்துல எல்லாரையும் கொல்ல முடிஞ்சது, கர்ணனை மட்டும் கொல்ல முடியல. கடவுள் போய் பிச்சை எடுக்கிறான் கர்ணங்கிட்ட, ஐயா உன் உயிரை கொஞ்சம் தானமா கூட ஐயான்னா. அப்ப அர்ஜுனன் கேட்பான், ஏன்பா அவனை மட்டும் கொல்ல, அவன் பண்ண தர்மத்தை நானே கொல்ல முடியாதுடா, நீ கொன்னுட்டேன்னு புலிவினுக்குற அப்படின்றான். அப்போ தர்மத்துக்கு இருக்கிற வலிவு வேற எதுக்குமே கிடையாது. வாழும்போது நீ சொத்து சொகம் காரு பங்களா எல்லாம் வச்சு நேபிச்சா கூட உதவாது, உன்னை பாதுகாக்காது. உன்னை பாதுகாக்க கூடியது நீ செய்த தர்மம் மட்டும்தான். அததான் சொன்னான், மாடு மனை கூட கோபுரங்கள் கூட வருமோ, ஓடியிட்ட பிச்சையும் முகுந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் வருமேன்னு. ஆனா எவனுக்கும் தர்மம் பண்ண மட்டும் மனம் வர மாட்டேன், உண்டியில போடுறதுக்குன்னா மனம் வருது. அதுக்கு என்ன பண்ணும்போது அவனும், டேய், தர்மத்தை பண்ண உடனே கடவுளால கூட கொல்ல முடியாதுடா, அதுக்கு சாட்சி கர்ணன்டா. நான் சொன்னா கர்ணன். மகாபாரதத்துல எல்லாரையும் கொல்ல முடிஞ்சது, கர்ணனை மட்டும் கொல்ல முடியல. கடவுள் போய் பிச்சை எடுக்கிறான் கர்ணங்கிட்ட, ஐயா உன் உயிரை கொஞ்சம் தானமா கூட ஐயான்னா. அப்ப அர்ஜுனன் கேட்பான், ஏன்பா அவனை மட்டும் கொல்ல, அவன் பண்ண தர்மத்தை நானே கொல்ல முடியாதுடா, நீ கொன்னுட்டேன்னு புலிவினுக்குற அப்படின்றான். அப்போ தர்மத்துக்கு இருக்கிற வலிவு வேற எதுக்குமே கிடையாது. வாழும்போது நீ சொத்து சொகம் காரு பங்களா எல்லாம் வச்சு நேபிச்சா கூட உதவாது, உன்னை பாதுகாக்காது. உன்னை பாதுகாக்க கூடியது நீ செய்த தர்மம் மட்டும்தான். அததான் சொன்னான், மாடு மனை கூட கோபுரங்கள் கூட வருமோ, ஓடியிட்ட பிச்சையும் முகுந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் வருமேன்னு. ஆனா எவனுக்கும் தர்மம் பண்ண மட்டும் மனம் வர மாட்டேன், உண்டியில போடுறதுக்குன்னா மனம் வருது. அதுக்கு என்ன பண்ணும்போது அவனும், டேய், தர்மத்தை பண்ண உடனே கடவுளால கூட கொல்ல முடியாதுடா, அதுக்கு சாட்சி கர்ணன்டா. நான் சொன்னா கர்ணன். மகாபாரதத்துல எல்லாரையும் கொல்ல முடிஞ்சது, கர்ணனை மட்டும் கொல்ல முடியல. கடவுள் போய் பிச்சை எடுக்கிறான் கர்ணங்கிட்ட, ஐயா உன் உயிரை கொஞ்சம் தானமா கூட ஐயான்னா. அப்ப அர்ஜுனன் கேட்பான், ஏன்பா அவனை மட்டும் கொல்ல, அவன் பண்ண தர்மத்தை நானே கொல்ல முடியாதுடா, நீ கொன்னுட்டேன்னு புலிவினுக்குற அப்படின்றான். அப்போ தர்மத்துக்கு இருக்கிற வலிவு வேற எதுக்குமே கிடையாது. வாழும்போது நீ சொத்து சொகம் காரு பங்களா எல்லாம் வச்சு நேபிச்சா கூட உதவாது, உன்னை பாதுகாக்காது. உன்னை பாதுகாக்க கூடியது நீ செய்த தர்மம் மட்டும்தான். அததான் சொன்னான், மாடு மனை கூட கோபுரங்கள் கூட வருமோ, ஓடியிட்ட பிச்சையும் முகுந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் வருமேன்னு. ஆனா எவனுக்கும் தர்மம் பண்ண மட்டும் மனம் வர மாட்டேன், உண்டியில போடுறதுக்குன்னா மனம் வருது. அதுக்கு என்ன பண்ணும்போது அவனும், டேய், தர்மத்தை பண்ண உடனே கடவுளால கூட கொல்ல முடியாதுடா, அதுக்கு சாட்சி கர்ணன்டா. நான் சொன்னா கர்ணன். மகாபாரதத்துல எல்லாரையும் கொல்ல முடிஞ்சது, கர்ணனை மட்டும் கொல்ல முடியல. கடவுள் போய் பிச்சை எடுக்கிறான் கர்ணங்கிட்ட, ஐயா உன் உயிரை கொஞ்சம் தானமா கூட ஐயான்னா. அப்ப அர்ஜுனன் கேட்பான், ஏன்பா அவனை மட்டும் கொல்ல, அவன் பண்ண தர்மத்தை நானே கொல்ல முடியாதுடா, நீ கொன்னுட்டேன்னு புலிவினுக்குற அப்படின்றான். அப்போ தர்மத்துக்கு இருக்கிற வலிவு வேற எதுக்குமே கிடையாது. வாழும்போது நீ சொத்து சொகம் காரு பங்களா எல்லாம் வச்சு நேபிச்சா கூட உதவாது, உன்னை பாதுகாக்காது. உன்னை பாதுகாக்க கூடியது நீ செய்த தர்மம் மட்டும்தான். அததான் சொன்னான், மாடு மனை கூட கோபுரங்கள் கூட வருமோ, ஓடியிட்ட பிச்சையும் முகுந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் வருமேன்னு. ஆனா எவனுக்கும் தர்மம் பண்ண மட்டும் மனம் வர மாட்டேன், உண்டியில போடுறதுக்குன்னா மனம் வருது. அதுக்கு என்ன பண்ணும்போது அவனும், டேய், தர்மத்தை பண்ண உடனே கடவுளால கூட கொல்ல முடியாதுடா, அதுக்கு சாட்சி கர்ணன்டா. நான் சொன்னா கர்ணன். மகாபாரதத்துல எல்லாரையும் கொல்ல முடிஞ்சது, கர்ணனை மட்டும் கொல்ல முடியல. கடவுள் போய் பிச்சை எடுக்கிறான் கர்ணங்கிட்ட, ஐயா உன் உயிரை கொஞ்சம் தானமா கூட ஐயான்னா. அப்ப அர்ஜுனன் கேட்பான், ஏன்பா அவனை மட்டும் கொல்ல, அவன் பண்ண தர்மத்தை நானே கொல்ல முடியாதுடா, நீ கொன்னுட்டேன்னு புலிவினுக்குற அப்படின்றான். அப்போ தர்மத்துக்கு இருக்கிற வலிவு வேற எதுக்குமே கிடையாது. வாழும்போது நீ சொத்து சொகம் காரு பங்களா எல்லாம் வச்சு நேபிச்சா கூட உதவாது, உன்னை பாதுகாக்காது. உன்னை பாதுகாக்க கூடியது நீ செய்த தர்மம் மட்டும்தான். அததான் சொன்னான், மாடு மனை கூட கோபுரங்கள் கூட வருமோ, ஓடியிட்ட பிச்சையும் முகுந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் வருமேன்னு. ஆனா எவனுக்கும் தர்மம் பண்ண மட்டும் மனம் வர மாட்டேன், உண்டியில போடுறதுக்குன்னா மனம் வருது. அதுக்கு என்ன பண்ணும்போது அவனும்,
டேய், தர்மத்தை பண்ணவன கடவுளால கூட கொல்ல முடியாதுடா, அதுக்கு சாட்சி கர்ணன்டான்னா. நான் சொன்னா கர்ணன். மகாபாரதத்துல எல்லாரையும் கொல்ல முடிஞ்சது, கர்ணனை மட்டும் கொல்ல முடியல. கடவுள் போய் பிச்சை எடுக்கிறான் கர்ணங்கிட்ட, ஐயா உன் உயிரை கொஞ்சம் தானமா கூட ஐயான்னா. அப்ப அர்ஜுனன் கேட்பான், ஏன்பா அவனை மட்டும் கொல்ல முடியும், அவன் பண்ண தர்மத்தை நானே கொல்ல முடியாதுடா, நீ கொன்னுட்டேன்னு புலிவினுக்குற அப்படின்றான். அப்போ தர்மத்துக்கு இருக்கிற வலிவு வேற எதுக்குமே கிடையாது. வாழும்போது நீ சொத்து சுகம் காரு பங்களா எல்லாம் வச்சு நயாபிச்சா கூட உதவாது, உன்னை பாதுகாக்காது. உன்னை பாதுகாக்க கூடியது நீ செய்த தர்மம் மட்டும்தான். அததான் சொன்னான், மாடு மனை கூட கோபுரங்கள் கூட வருமோ, ஓடியிட்ட பிச்சையும் முகுந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் வருமேன்னு. ஆனா எவனுக்கும் தர்மம் பண்ண மட்டும் மனம் வர மாட்டேன், உண்டியில போடுறதுக்குன்னா மனம் வருது. அதுக்கு என்ன பண்ணும்போது அவனும் டேய், தர்மத்தை பண்ணவன கடவுளால கூட கொல்ல முடியாதுடா, அதுக்கு சாட்சி கர்ணன்டான்னா. நான் சொன்னா கர்ணன். மகாபாரதத்துல எல்லாரையும் கொல்ல முடிஞ்சது, கர்ணனை மட்டும் கொல்ல முடியல. கடவுள் போய் பிச்சை எடுக்கிறான் கர்ணங்கிட்ட, ஐயா உன் உயிரை கொஞ்சம் தானமா கூட ஐயான்னா. அப்ப அர்ஜுனன் கேட்பான், ஏன்பா அவனை மட்டும் கொல்ல முடியும், அவன் பண்ண தர்மத்தை நானே கொல்ல முடியாதுடா, நீ கொன்னுட்டேன்னு புலிவினுக்குற அப்படின்றான். அப்போ தர்மத்துக்கு இருக்கிற வலிவு வேற எதுக்குமே கிடையாது. வாழும்போது நீ சொத்து சுகம் காரு பங்களா எல்லாம் வச்சு நயாபிச்சா கூட உதவாது, உன்னை பாதுகாக்காது. உன்னை பாதுகாக்க கூடியது நீ செய்த தர்மம் மட்டும்தான். அததான் சொன்னான், மாடு மனை கூட கோபுரங்கள் கூட வருமோ, ஓடியிட்ட பிச்சையும் முகுந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் வருமேன்னு. ஆனா எவனுக்கும் தர்மம் பண்ண மட்டும் மனம் வர மாட்டேன், உண்டியில போடுறதுக்குன்னா மனம் வருது. அதுக்கு என்ன பண்ணும்போது அவனும் டேய், தர்மத்தை பண்ணவன கடவுளால கூட கொல்ல முடியாதுடா, அதுக்கு சாட்சி கர்ணன்டான்னா. நான் சொன்னா கர்ணன். மகாபாரதத்துல எல்லாரையும் கொல்ல முடிஞ்சது, கர்ணனை மட்டும் கொல்ல முடியல. கடவுள் போய் பிச்சை எடுக்கிறான் கர்ணங்கிட்ட, ஐயா உன் உயிரை கொஞ்சம் தானமா கூட ஐயான்னா. அப்ப அர்ஜுனன் கேட்பான், ஏன்பா அவனை மட்டும் கொல்ல முடியும், அவன் பண்ண தர்மத்தை நானே கொல்ல முடியாதுடா, நீ கொன்னுட்டேன்னு புலிவினுக்குற அப்படின்றான். அப்போ தர்மத்துக்கு இருக்கிற வலிவு வேற எதுக்குமே கிடையாது. வாழும்போது நீ சொத்து சுகம் காரு பங்களா எல்லாம் வச்சு நயாபிச்சா கூட உதவாது, உன்னை பாதுகாக்காது. உன்னை பாதுகாக்க கூடியது நீ செய்த தர்மம் மட்டும்தான். அததான் சொன்னான், மாடு மனை கூட கோபுரங்கள் கூட வருமோ, ஓடியிட்ட பிச்சையும் முகுந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் வருமேன்னு. ஆனா எவனுக்கும் தர்மம் பண்ண மட்டும் மனம் வர மாட்டேன், உண்டியில போடுறதுக்குன்னா மனம் வருது. அதுக்கு என்ன பண்ணும்போது அவனும் டேய், தர்மத்தை பண்ணவன கடவுளால கூட கொல்ல முடியாதுடா, அதுக்கு சாட்சி கர்ணன்டான்னா. நான் சொன்னா கர்ணன். மகாபாரதத்துல எல்லாரையும் கொல்ல முடிஞ்சது, கர்ணனை மட்டும் கொல்ல முடியல. கடவுள் போய் பிச்சை எடுக்கிறான் கர்ணங்கிட்ட, ஐயா உன் உயிரை கொஞ்சம் தானமா கூட ஐயான்னா. அப்ப அர்ஜுனன் கேட்பான், ஏன்பா அவனை மட்டும் கொல்ல முடியும், அவன் பண்ண தர்மத்தை நானே கொல்ல முடியாதுடா, நீ கொன்னுட்டேன்னு புலிவினுக்குற அப்படின்றான். அப்போ தர்மத்துக்கு இருக்கிற வலிவு வேற எதுக்குமே கிடையாது. வாழும்போது நீ சொத்து சுகம் காரு பங்களா எல்லாம் வச்சு நயாபிச்சா கூட உதவாது, உன்னை பாதுகாக்காது. உன்னை பாதுகாக்க கூடியது நீ செய்த தர்மம் மட்டும்தான். அததான் சொன்னான், மாடு மனை கூட கோபுரங்கள் கூட வருமோ, ஓடியிட்ட பிச்சையும் முகுந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் வருமேன்னு. ஆனா எவனுக்கும் தர்மம் பண்ண மட்டும் மனம் வர மாட்டேன், உண்டியில போடுறதுக்குன்னா மனம் வருது. அதுக்கு என்ன பண்ணும்போது அவனும் டேய், தர்மத்தை பண்ணவன கடவுளால கூட கொல்ல முடியாதுடா, அதுக்கு சாட்சி கர்ணன்டான்னா. நான் சொன்னா கர்ணன். மகாபாரதத்துல எல்லாரையும் கொல்ல முடிஞ்சது, கர்ணனை மட்டும் கொல்ல முடியல. கடவுள் போய் பிச்சை எடுக்கிறான் கர்ணங்கிட்ட, ஐயா உன் உயிரை கொஞ்சம் தானமா கூட ஐயான்னா. அப்ப அர்ஜுனன் கேட்பான், ஏன்பா அவனை மட்டும் கொல்ல முடியும், அவன் பண்ண தர்மத்தை நானே கொல்ல முடியாதுடா, நீ கொன்னுட்டேன்னு புலிவினுக்குற அப்படின்றான். அப்போ தர்மத்துக்கு இருக்கிற வலிவு வேற எதுக்குமே கிடையாது. வாழும்போது நீ சொத்து சுகம் காரு பங்களா எல்லாம் வச்சு நயாபிச்சா கூட உதவாது, உன்னை பாதுகாக்காது. உன்னை பாதுகாக்க கூடியது நீ செய்த தர்மம் மட்டும்தான். அததான் சொன்னான், மாடு மனை கூட கோபுரங்கள் கூட வருமோ, ஓடியிட்ட பிச்சையும் முகுந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் வருமேன்னு. ஆனா எவனுக்கும் தர்மம் பண்ண மட்டும் மனம் வர மாட்டேன், உண்டியில போடுறதுக்குன்னா மனம் வருது. அதுக்கு என்ன பண்ணும்போது அவனும்
டேய் தர்மத்தை பண்ண உன்னை கடவுளால